கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஓப்பனிங் விட்டுருக்காங்க. ஸோ அது யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் கொரிஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் கண்டிப்பாக நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களோட ஆப்போசிட்டில் இருப்பேன். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கொரிஸை நீங்கள் வந்து கேட்டேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் QA டெஸ்ட் இன்ஜினியர் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஹைரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து 3 ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. என்னென்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், தென் QA டெஸ்ட் இன்ஜினியர், தென் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி எந்த லொக்கேஷன்லாம் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஜாபுக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜேடி வந்து ஒரே ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஜேடிஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ்க்கு என்னென்ன ஜேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் அண்ட் டெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ், ரைட் க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட், ஒர்க் க்ளோஸ்லி வித் அன் எனர்ஜெட்டிக் டீம் ஆன் இன்ஜினியர்ஸ் டு ரிஃபைன் த டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆன் தி cloud அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட் அண்ட் டீபக் மெயின்டைனிங் த எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ், மானிட்டர் த ஈக்வாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூசேஜ் த டெவலப்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன் த அப்ளிகேஷன்ஸ், ஒர்க் க்ளோஸ்லி வித் த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம், அதர் டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் representatives to manage and enhance the applications, willingness to learn new technologies, frameworks and ability to adapt the situations, then should be ready to work in a continuous improvement of the product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து டெவலப் பண்ணவும் தெரியணும், டெஸ்ட் பண்ணவும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங்கை வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கோடிங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக் டீமோட ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த டீம் வந்து ஒரு டிசைன்ஸை வந்து கொடுப்பாங்க. அந்த டிசைன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு டீபக் அந்த ட்ரபிள் ஷூட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்க சாஃப்ட்வேர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த சாஃப்ட்வேர்ஸை எப்படி டெவலப் ஆகுது, தென் அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீமோட நீங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட அதர் டெவலப்பர்ஸும் சேர்ந்து டிசைனர்ஸு, ஸோ சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியூ டெக்னாலஜிஸ் படிக்க இன்ட்ரெஸ்டட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அந்த எபிலிட்டி டு அடாப்ட் த சுச்சுவேஷன், ஒரு சுச்சுவேஷனை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடி டு ஒர்க் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஜேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து என்னென்ன ஜேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் பைத்தன் அண்ட் செல் ஸ்கிரிப்டிங், தென் ஒர்க்கிங் நாலேஜ் இன் ஜாவா ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட், தென் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ், குட் கோடிங் ஸ்கில்ஸ், ஃபோக்கஸ் டு ஆட்டோமேட் டாஸ்க் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ், தென் willing to work in agility, scalability and responsibility of the system and work flows. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா adaptive to learn new technologies and concepts ன்னு சொல்றதுக்கு பதிலாக சம்திங் ஏதாவது கொடுத்துருக்காங்க. தென் should able to work in shift, work in internal and external team multiple platforms, then first point of the contact and any issue in components of to help in troubleshooting work with the teams அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானில் செல் ஸ்கிரிப்டிங்கில். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடிங் ஸ்கில்ஸில் வந்துட்டு உங்களோட ஃப்ளோஸ் வந்து ஃபோக்கஸாக ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஃப்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து எந்த ஷிஃப்ட்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ரோலுக்கு வந்து நமக்கு ஜேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குவாலிட்டி அனலிஸ்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இந்த ரோலுக்கு வந்து ஜேடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் நியூ ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, ஒர்க் க்ளோஸ்லி வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் சர்வீசஸ் டீம்ஸ், கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட் காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பிளான் அண்ட் பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட்ஸ், தென் தி எபிலிட்டி டு convert end-to-end user scenarios to test case and execute the uncover bugs, then documentation and implement and monitor and enforce all processing and the testing the per standards defined by organization. Then track and report testing activities like test result, test case coverage, record resources, defect materials and the performed baselines, excellent verbal and written communication skills அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் பிளான் ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீமோட கிராஸ் ஃபங்க்ஷனல், ஸோ எப்படி நீங்கள் நெகட்டிவாகவும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பாசிட்டிவாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் வந்து டெஸ்டர்ஸ்க்கு அதுதான் வந்து வேலை. தென் இப்போ பார்த்தீங்கன்னா சம் பேசிக்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ 3 ரோலுக்குமே வந்து ஜேடி பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன ரோலுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், தென் டெவோப்ஸ் இன்ஜினியர், தென் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி ரிசீவிங் எ மெயில் ரிகார்டிங் த இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கைண்ட்லி ரீஃப்ரைன் த டேக்கிங் அப் மல்டிபிள் இன்டர்வியூஸ் வித் Zoho simultaneously. Please be noted, will not be able to proceed further, will not found it be part of various progress team in the same time. We might also withdraw offer required, also inform the attending any interview process we have already been employed with Zoho. ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஜோஹோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நோட்டும் பார்த்தோம், ஜேடியும் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுங்கிறத. ஸோ இந்த ஃபார்ம்லேயும் வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, வேர்டான ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து இமெயில் ஐடி கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த இமெயில் ஐடி மூலியமாக தான் உங்களை கம்யூனிகேட் அவங்க வந்து பண்ணுவாங்க. தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேர்டான 10 டிஜிட்ஸ் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. மேலாக இருந்தால் மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மென்ஷன் த சிட்டி டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கிறதோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி இந்தியன் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் இந்தியன்கிறத கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், ஸோ எந்த இயர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நமக்கு வந்து 2014 வரைக்கும் ஹைரிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 2025 வரைக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த இயர் பேட்ச் பாஸ் அவுட்டோ அதை கொடுத்துக்கோங்க. டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஆனால் இவங்க வந்து 0லேருந்து ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் தான் அது கொடுத்துருக்காங்க. அதனால் மினிமம் நீங்கள் வந்துட்டு இந்த 5 ரோஸ் மட்டும் கவர் பண்ண பாருங்கள். தென் அதுக்கப்புறம் கரண்ட் எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர்னே கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அதை கொடுத்துக்கோங்க. கரண்ட் சிடிசி, ஸோ இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் சிசி, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க முதற்கொண்டு அதை கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட், இப்போ நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஸோ இதில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நோட்டீஸ் பீரியட். ஸோ அதையும் கேட்டிருக்காங்க, அதே டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அப்ளைங் ஃபார் ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு பார்ட்டு. ஸோ என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைங் ஃபார் டெவலப்மெண்ட் ஆர் QA ஆர் டெவோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ரோலுக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரோலை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ டெவலப்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ QA ரெஸ்யூம்ஸை வந்து இங்கே சப்மிட் பண்ணாதீங்க. அதனால் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு தென் அந்த QAவில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கோ அதெல்லாமே இங்கே டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் டைப் பண்ணால் பைத்தான் அங்கேயே வந்து சில இதில் ஃபார்ம்ஸில் வரும், இதில் வரல. அதனால் நீங்கள் வந்து நீங்களே என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்யூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸை வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் கால்ஸ் வரும், அடுத்த ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஃப்ரெஷர்லேருந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு 3 ரோலுக்கு தான், டெவோப், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த QA அப்படின்னு சொல்லியிருக்க 3 ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோலை வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்ளைங் ஃபார் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை நீங்கள் வந்துட்டு ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்குமே வந்து சொல்யூஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாபையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.